சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதியில் ரூபாய் 371 கோடியே 19 லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி மூலம் துவக்கி வைத்த நிலையில் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் 371 கோடியே 19 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு திட்டப்பணிகள் முடிவுற்ற நிலையில் அதனை இன்று துவக்கி வைத்தார். சென்னை செம்மஞ்சேரியில் 15 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, சோழிங்கநல்லூரில் 36 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், சென்னை பள்ளிக்கரணையில் புதிய பள்ளி கட்டிடம், எல்பிஜி எரிவாயு தகன மேடை, பூங்கா, குளம் சீரமைப்பு, விளையாட்டு மைதானம், விரிவான பாதாள சாக்கடை பணி, இதேபோல் நீலாங்கரை பாலவாக்கம் உத்தண்டி ஆகிய பகுதிகளில் பல்வேறு பணிகள் முடிவுற்ற நிலையில் அதனை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் துவக்கி வைத்ததை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். உடன் சென்னை மாநகராட்சி 15வது மண்டல குழு தலைவர் வி.இ. மதியழகன், மாமன்ற உறுப்பினர் முருகேசன், வட்டக்கழக செயலாளர் பாபு உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இருந்தனர்.